திரு அக்னீஸ்வரன் சார், அண்ணாமலையினுடைய வருகை ஏற்கனவே தமிழக அரசியலில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல மாற்றங்கள், அது அனைத்து கட்சிகளுக்குமே. அண்ணாமலையினுடைய வருகை தமிழக அரசியலில் எப்படி பிரதிபலிக்க போகிறது? இது அவரவர்களுடைய எண்ணம், ஆசை, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் இது இந்த நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தனி இயக்கம் கண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய மனைவி அவங்களும் ஒரு தனி இயக்கம் கண்டிருக்கிறாங்க. ஆகவே ஒரு தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொற்கள் பயன்படுத்தப்பட்டன. காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கு 2 இயக்கம் புதுசாக உருவாகுது. எப்போ தமிழ்நாட்டில் 66 கட்சிகள் இருக்கு, நாட்டில் எத்தனை கோடி மக்கள்னே தெரியல. எல்லா பேரும் புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அரசியலை மட்டுமே மையப்படுத்தி வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. என்ன முரண்பாடு பாஜகவுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன முரண்பாடு என்றே தெரியவில்லை. பாஜகவிலிருந்து எடுத்த இந்த 2026 இந்த 3% வாக்குக்குள்ளாக எடுத்தவர்களை இவர் பிரிக்க போகிறாரா, அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஒரு மாற்று சக்தியாக அவர் வரப்போகிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகமாகிக் கொண்டே இருப்பது ஒரு பெரிய அரசியல் இருந்த இவ்வளவு நாள் வரைக்கும் கட்டமைப்பாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆண்டுச்சு, திமுக ஆண்டுச்சு, அண்ணா திமுக ஆண்டுச்சு. இப்போ புதுசாக 2 ஆண்டுகளில் வந்த ஒரு கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே அதனுடைய ஆயுள் காலம் என்ன என்று தெரியாது. அதற்கு இடையில புதுசா 2 இயக்கம் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்திலே எங்க போய் மக்கள் என்ன கணக்கு போட போறார்கள்? சரி, நான் கேட்கிறேன், எத்தனை பேர் அரசியல் கட்சிகள் ஆரம்பித்தாலும் மக்களுக்காக செய்யக்கூடிய சில மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எதையுமே சொல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுதான் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள், மனிதநேய அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய சைதை துரைசாமி அவர்கள், அகரம் ஃபவுண்டேஷன் கல்விக்காக செய்கின்றது, எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அவைகளெல்லாம் அரசியல் கட்சிகளாக மாற நினைக்கவில்லை. இந்த மக்களுக்கு தேவையான தண்ணீர், இந்த மக்களுக்கு தேவையான வசதிகள், கட்டமைப்பு எல்லாவற்றையும் உருவாக்குறார்கள். இப்ப அண்ணாமலை தனி அரசியல் இயக்கத்தை தொடங்கியதுல என்ன தவறு இருக்கு? அவர் ஏற்கனவே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக பணியாற்றியவர். தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகிறேன் என சூளுரைக்கிறார். இதுல என்ன தவறு இருக்கு? நான் இதை தவறு என்று சொல்லல. ஆனால் என்னை பொறுத்தளவில் திரு அண்ணாமலை IPS அவர்களிடம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏன் நீங்கள் வேட்பாளராக நிக்கல? அப்படி நிக்காததுக்கு பிறகு அப்பயே நீங்க ஏன் பிரச்சாரத்தை தொடர்ந்தீங்க? அதற்கான ஒரு விளக்கமும் சொல்றாரு. அப்பயே கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. 2025 டிசம்பர்லயே கட்சியினுடைய தலைமைக்கு தான் கட்சியிலிருந்து விலகுறேன்ற விருப்பத்தை தெரிவிச்சிட்டேன், தேர்தலை முடித்ததற்கு பிறகு முடிவெடுக்கலாமேன்னு கட்சி தலைமை கேட்டுட்டாங்க, அதுக்காக தான் நான் கொஞ்சம் பொறுமை காத்தேன், தன்னுடைய கட்சியுடைய பணியை செய்யணும். அப்போ அப்படி ஒரு முடிவை சொன்ன ஒருவருக்கு மீண்டும் வேட்பாளராக கொடுப்பதில் தயக்கம் இருந்திருக்குமோ என்னமோ, அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. இருந்தாலும் பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை IPS அவர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்த்து அரசியல் செய்வாரா, ஆதரித்து அரசியல் செய்வாரா, அல்லது அந்த சித்தாந்தத்தோடு தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், வளர்ந்திருக்கிறேன், ஏன் IPS ஆக பணியாற்றி இருக்கிறேன், அந்த சித்தாந்தங்களிலிருந்து விடுபடுவாரா? இல்ல பாஜகவினுடைய ஒரு கிளையாகவே நானும் ஒரு தனி கட்சியாக இருக்கிறேன். ஏனால் பாஜக தமிழ்நாட்டில் தனித்து களம் கண்டு வேட்பாளரை நிறுத்தி இங்கு ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆகையினால் தாவேகா விஜய் கூட அவர்களாக உற்பத்தி செய்திருப்பார்களோ? அதற்கு பிறகு இன்னைக்கு 2 இயக்கங்கள் புதுசா உருவாகியிருக்க. ஆகவே 8 கோடி மக்களா என்று எனக்கு தெரியவில்லை. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 7,23,00,000. ஆனால் தமிழ்நாட்டில் 2,23,00,000 குடும்ப அட்டைகள் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு 70 அரசியல் கட்சிகள் இருக்கிறது என்றால் இது எங்கே போய் நிறுத்துவது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர் அவர் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கும் போது பாஜகவினுடைய பின்புலம் இருக்கிறதே, அவர் பாஜகவை எதிர்ப்பாரான்னு திரு அக்னீஸ்வரன் கேட்கிறார். சரிதானே? ஆனா அண்ணாமலை விளக்கமும் சொல்லிவிட்டாரே.
திமுக, அதிமுக, தாவேகா எப்படி எங்களுக்கு ஒரு கட்சியோ அதே போல பாஜகவும் எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தான். எதற்கு எதிர்க்க வேண்டுமோ அதற்கெல்லாம் எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவிப்போம்னு ரொம்ப திடமா சொல்லிட்டார்ல. அப்போ அவருடைய ஸ்டாண்ட் அந்த இடத்துல கிளியர் ஆயிருச்சு. நான் எல்லாரையுமே எதிர்ப்பேன், நானும் எல்லா கட்சிகளை போல ஒரு கட்சி தான் அண்ணாமலை சொல்லிட்டாருன்னு நம்ம புரிஞ்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு அரசியல் கட்சிகள், ஏன்னா உலகத்தில் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே 3 கட்சிகள் தான், அது முதன்மை கட்சிகள் 2 கட்சிகள் தான். 33 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே அங்க ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி என்ற 2 கட்சிகள் தான். அதனால் தான் அது வல்லரசு நாடாக மாறிற்று. ஆனால் நாம் இன்னும் ஒரு மாநிலத்திற்குள் முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, மேகதாது கட்டுவேன் என்கிறார்கள். நான் 74 கொடுத்த கச்சத்தீவு இன்னும் மீட்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் நீராதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. வறட்சி ஏற்படுகிறது. கல்லுண்ணாமை என்று சொல்லுகிறோம், ஆனால் கல்லை நாம் இன்னும் இது பண்ண முடியவில்லை. ஆகையினால மதுபானத்தில் ஒரு 52,000 கோடி மாநில அரசுக்கு வருமானம் வருகிறது. அதுக்கு மாற்று திட்டங்கள் 70 கட்சிகள் என்ன வச்சிருக்கு இந்த பிரச்சனை. ஆகவே 10ஓட 11 அதுவும் இது ஒண்ணா வரப்போகிறாரா, அல்லது தன்னால் இயன்றதை பாஜக, என்னை பொறுத்த ஒரு கேள்விதான் சார், பாஜகவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு அரசியல் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறாரா, அல்லது எல்லா கட்சி மாதிரி நானும் தாங்க அப்படின்னு சொல்ல போறாரா? பொறுத்திருந்து இதுதான் என் கேள்வி. திரு அக்னீஸ்வரன், தேர்தலின் போது அதிமுகவோடு பயணித்த பாஜக தேர்தலில் எதிர்பார்த்த வாக்குகளோ வெற்றியோ கிடைக்கவில்லை என்பதற்காக வேறு முகத்தில் அண்ணாமலையை களமிறக்கிறார்களோ தமிழ்நாட்டில் என்ற ஒரு கேள்வியும் பொதுவாக வைக்கப்படுகிறது. அண்ணாமலை பாஜகவினுடைய அடிப்படையை கொண்டு செயல்படுகிறார் என்பதை தாண்டி அண்ணாமலையினுடைய வருகையே பாஜகவினுடைய ஒரு திட்டம் தான். 3 நாட்கள் எதற்கு அண்ணாமலை டெல்லியில் முகாமிட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியும் ரொம்ப அழுத்தமாக முன்வைக்கிறாங்க. நியாயமாக தானே இருக்கு அந்த கேள்வி ஒப்பீட்டளவில்? தமிழ்நாட்டுக்கு அது நியாயமா இருக்கான்னு பார்க்கணும்ல. அரசியல் கட்சிகள் துவங்குறீங்கல்ல, நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டு 2026 அதிமுக தனித்து நின்றிருந்தால் இன்னைக்கு தாவேகா ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. ஆக அதுதான் இங்க தேவை. 35% எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி 2 ஆண்டுகள்ல ஒரு 35% கட்சி ஓட்டு எடுத்திருக்குன்னா அது 42 எடுக்கலைங்க. எப்படிங்க வெசஸ் அதர்ஸ் கொண்டு வர முடியும்? ஆகையினால இங்க மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பட்டியலின மக்கள், இவர்கள் எல்லோரும் கவர்ச்சியை பார்த்து ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கல்லூரிகள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு கலைக்கல்லூரிகள் 176 இருக்குது. இப்ப இதுல இத்தனை கல்லூரிகளிலும் எத்தனை பேரை நம்ம திராவிட இயக்கத்தை சிந்தனையை வளர்த்துட்டோம்? இல்லையே. ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சார். அதுல ஐயா எஸ்டிஎஸ் தலைவராக இருந்தார். எந்த இடத்துல அது தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆதரவோடு எஸ்டிஎஸ் கொண்டு வந்தாங்களோ அதே தஞ்சை திலகர் திடலில் கலைஞர் அவர்கள் திமுக அப்படின்றத அந்த இதில் வாங்கிட்டாரு. அப்போ அந்த மாதிரி அந்த மாணவர்களை சேர்க்கக்கூடிய அந்த உணர்வுகள் இன்னைக்கு இருக்கா கேட்டா இல்ல. என்னுடைய கேள்வியில அக்னீஸ்வரன், என்னுடைய கேள்வி அப்படின்றது 2024 மக்களவை தேர்தல், தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தல். அண்ணாமலை இன்று வெளிப்படையாகவே சொல்கிறார், பாஜக தனித்துவமாக வேண்டும் என்பதற்காக தனித்து போட்டியிட்டோம். அதே தேர்தலில் கூட்டாக சேர்ந்து 18% வாக்குகள் மக்களவையில், பாஜக தனியாக 11.8% வாக்குகள் வாங்கினாங்க. அப்போ இது கூட ஒரு ஐடியாவாக இருக்கலாம் இல்லையா? பாஜக தனித்து இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், அதற்கு அண்ணாமலையை பயன்படுத்துகிறார்களோ என்ற கேள்விதான் எனக்கு எழுது. அதற்கான பதில் தான் உங்களுக்கு. இதை தெரிஞ்சு கொள்றதற்கு இத்தனை வருஷம் தேவையா? அப்ப எதுக்கு அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்தோம்? அது எதுக்கு நம்ம முடக்குறிச்சில நின்றோம்? நான் சிறுக சிறுக சேமித்த பணம் எல்லாம் விரயமாயிடுச்சுன்னு ஏன் சொன்னோம்? அப்ப அரவக்குறிச்சியில அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்ததற்கு பிறகும் இப்ப நாம இப்ப எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க. திரு அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்ச உடனே பவன் கல்யாண் ஆதரவு தெரிவிக்கிறார். ரஜினிகாந்த் அம்மா அவருக்கு ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்பதான் ஒரு கட்சி வந்திருக்குல்ல, ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆளட்டுமே, ஆள்றாங்களா இல்லையான்றத அப்புறம் பார்ப்போம். ஆகையினால இந்த நிலைப்பாடு என்பது இங்க பாருங்க, 2016 அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, 2018 கலைஞர் இறந்து விட்டாரு. இப்ப என்னன்னா 2 பேர் இறந்ததற்கு பிறகு ஆளுமை இல்லைன்னு சொல்லி திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார். திமுகவிலிருந்து திரு மு.க. ஸ்டாலின், அதிமுகவிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. ஒரே ஒரு தேர்தலை சந்தித்தார்கள் 2021. ஆனால்
இப்ப 2 வருஷமா இருக்கிற கட்சி ஒரு கட்சி வந்துருச்சே, வர விட்டுருப்பாங்களா கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்திருந்தால்? ஆகவே தங்கள் இன்னும் மக்களோடு மக்களாக இன்னும் இது பண்ணி யாருனே தெரியாது, வேட்பாளர் யாருனே தெரியாது, எம்எல்ஏ யாருனே தெரியாது, அமைச்சர். அப்ப இந்த நிலைமை வந்திருக்கிறது என்றால் நம் மக்களிடம் வந்து ரொம்ப விலகிருச்சோ திராவிட கட்சிகள். மீண்டும் மக்களோடு மக்களாக நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும். அதே புள்ளியிலிருந்து திரு பிரியா